நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ஐட்டம் வந்து நம்மளோட பாரம்பரியமான விநாயகருக்கு பிடித்த அதே சமயத்தில் நமக்கும் பிடித்த கார கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வாங்க இதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்ப்போம். கடுகு 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 2 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, மல்லி இலை சிறிதளவு, புதிதாக துருவிய தேங்காய் 1/2 கப், பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய் 2 டீஸ்பூன், இஞ்சி 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், சர்க்கரை 1/4 டீஸ்பூன், உப்பு தேவைக்கு, எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், பொடியாக நறுக்கிய பெரிய வெங்காயம் 1 கப், 4 மணி நேரம் ஊற வைத்து கழுவிய இட்லி அரிசி 1 கப், வாழை இலை 1. பாருங்கள், ஊற வச்ச அரிசியை ஒரு ரவை பதத்துக்கு அரைச்சிக்கலாங்க. இது கூடவே ஒரு பாதி அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம். பாருங்கள், இந்த மாதிரி அரைப்பட்டிருக்கணும். இந்தாங்க, கொஞ்சம் நரன்னு இருக்கணும். இப்போ இதை எடுத்துடலாங்க. கொஞ்சம் இதோட தண்ணியையும் எடுத்துப்போம். இப்போ கொழுக்கட்டைக்கு நம்ம மாவை வதக்கிக்கலாங்க. அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கொழுக்கட்டைக்கு கொஞ்சம் கடலைப்பருப்பு உளுந்து அதிகமாக போட்டுக்கணுங்க. இது கொஞ்சம் செவக்கட்டும். இப்போது இது கூடயே இஞ்சி, பச்சை மிளகாய், பெருங்காயம் போட்டுக்கலாம். அப்புறம் பொடியாக நறுக்கின ஆனியன்ஸ் போட்டுக்கலாம். இதற்குடைய கருவேப்பிலை, மல்லி இலை. இது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டுங்க. இப்போ இது ஓரளவு ஃப்ரை ஆன பின்னாடி மீதி இருக்கிற உப்பு, துருவின தேங்காய். இதில் தேங்காய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு குறைவாக வேணும்னா நீங்கள் குறைச்சிக்கலாம். அப்புறம் ஆட்டின அரிசி மாவு கொஞ்சம் தண்ணி கலந்து இதில் சேர்த்துருக்கோம். அப்புறம் கொஞ்சமாக சர்க்கரை ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதுங்க. இப்போ இது நல்லா ஒரு 4 நிமிஷம் கிளறி வேக விடுவோம். அப்படியே கெட்டியாக வருங்க, பந்து போல். மாவை வந்து ரவை பதத்துக்கு அரைச்சாதான் சாஃப்டாக சூப்பராக வரும். பாருங்கள், மாவு இந்த மாதிரி ஒரு 70-80% வெந்தால் போகிறோம். மீதி எப்படி நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டு சின்ன சின்ன கொழுக்கட்டையாக பிடிக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய இந்த பாரம்பரியமான கொழுக்கட்டையை அந்த காலத்து பாரம்பரியமான ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு சமைக்க போகிறோங்க. இதோட வயசு வந்து 50 கடந்துருச்சு. பாருங்கள், அந்த காலத்தில் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதாவது விறகடுப்பில் வைக்கிறதுனால இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இல்லாமல் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இதெல்லாம் இப்போ பார்க்க முடியாதனால உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. நம்ம ஒரு இட்லி தட்டு எடுத்துப்போம். அதில் துணி போட்டுட்டு அதுக்கு மேலே இப்படி வாழை இலையை பரப்பி வச்சிடலாம். இப்போ இந்த கொழுக்கட்டை மாவை இப்படி பிடிச்சு வைக்கலாங்க. பாருங்கள், இந்த கொழுக்கட்டை பிடிக்கிறப்ப இப்படி ரொம்ப அழுத்தி பிடிக்காதீங்க. லைட்டாக இப்படி ஒரு லூஸ் விட்டு பிடிங்க. அப்போ தான் சாஃப்டாக இருக்குங்க. இந்த மாதிரி இலையில வச்சு செய்கிறப்ப ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும். பாருங்கள், தண்ணி இந்த மாதிரி தளன்னு கொதித்து வந்த பின்னாடி தான் இந்த இட்லி பிளேட்டை உள்ளே வைக்கணுங்க. இல்லைன்னா அந்த தண்ணி கொதிக்கிற டைமிங் அதிகமாகி கொழுக்கட்டை ஹார்டாக வரும். இந்த மாதிரி இலையை வச்சு மூடிட்டு ஒரு 12 நிமிஷம் வேக விடலாங்க. பாருங்கள், மேலே அப்படியே பழப்பழன்னு ஆயிடுச்சு இல்லைங்களா. இப்போது ரெடி ஆகிடுச்சு கொழுக்கட்டை. இனி பரிமாறலாங்க. பாருங்கள், நம்ம நல்லா சாஃப்டான கார கொழுக்கட்டை ரெடி பண்ணிட்டோம். நீங்களும்
இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இதை செய்து சாப்பிடுங்க, ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சோனா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.